திவ்யாவோட அப்பா என்ன பண்ணுறாரு உனக்கு தெரியுமா? தெரியும் ஆண்டி. அவரை பற்றி தான் ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியுமே. பெரிய பிஸ்னஸ் மேன். எங்களுக்கு பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது. எங்கள் காலத்துக்கு அப்புறம் எங்கள் சொத்தெல்லாம் எங்கள் பொண்ணுக்கு தான். அப்படி இருக்கும்போது நான் எவ்வளோ பெரிய இடத்துல என் பொண்ணுக்கு சம்மந்தம் பார்ப்பேன். நான் ஏன்டா ஒன்றும் இல்லாத உனக்கு என் பொண்ணை கொடுக்கணும்? ஆண்டி, நான் ஒன்றும் இல்லாதவன் தான். ஆனால் வேலைக்கு போயிட்டுருக்கேன். மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறேன். அப்புறம் எங்ககிட்ட சொந்த வீடு இல்லை தான். ஆனால் அதுக்கான வேலைலாம் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரமே ஒரு சொந்த வீடு வாங்கிடுவேன் ஆண்டி. ஆமாம், நீ வீடு வாங்குவேனியே, அது எங்கள் வீட்டோட பெருசாக வாங்குவியா இல்லை சின்னதாக வாங்குவியா? அட்லீஸ்ட் என் வீட்டு ஹால் சைஸாவது உன்னால வீடு வாங்க முடியுமா? என்ன தம்பி, எதுவும் பேச முடியலையா? ஆமாம், நீ எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு சொன்ன? 30,000 ரூபா. என் வீட்டு டிரைவரோட சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா? மாதம் 50,000 ரூபாய் சொலையாக கொடுக்குறேன். நீ வேணா என் வீட்டு டிரைவராக வந்துடுறியா? என்னடா சொத்து பத்துன்னு எதுவும் இல்லை, சொந்தமாக ஒரு வீடு இல்லை, எதை வச்சுல என் பொண்ணை கேட்டு வந்த பிச்சைக்கார நாயே? ஸ்டாப் இட்மா. நிறுத்துமா. இப்படிலாம் பேச நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? ஏய், உனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுடி. உன் பேரில் இருக்க சொத்துக்காக தான் உன் பின்னாடியே சுற்றிருப்பான். உன்னை கட்டினா அவனுக்கு பல கோடி சொத்து கிடைக்கும்ல, அதான். ஏமா, இப்போ அவன் என்னை காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியாம்மா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமாம்மா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் அப்பாவும் சொந்தக்காரவங்க தானே? ஆமாம். அப்பா நல்ல நிலைமையில இல்லாதப்போ ஓகே சொல்லாத நீ. அப்பா கொஞ்சம் பணக்காரர் ஆனதுக்கப்புறம் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிச்ச தானே? அப்போது அப்பா காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கியாமா நீ? நிறுத்திடி. எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசுகிற? யார் உனக்கு இதெல்லாம் சொன்னது? நிறுத்துமா, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த வீடை கட்டினதுக்கு அப்புறம் அப்பாவோட அம்மா அப்பாவை இந்த வீட்டுக்குள்ளே கூட நீ சேர்த்தது கிடையாது. ஆனால் உங்கள் அம்மா அப்பா வந்தால் மட்டும் எப்படி கவனிக்கிற? எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசுகிற? என்னமோ ஓ வீடுன்னு பேசுறியே. இந்த வீடு என்ன ஓன் பேர்லையா இருக்குது? இல்லைம்மா, அப்பா எப்போ என் பேரில் எழுதி வச்சுட்டார். இப்போ கூட இந்த வீட்டை விட்டு அவனை வெளியே போன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த நாய் கூட சாப்பிடாதுன்னு சொன்னியே, அந்த பிஸ்கட்டை தான் நீ சாப்பிட வேண்டியதாக இருக்கும். உன்ன மாதிரி பணத்தாசை திமிரு பிடிச்ச ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்லைம்மா. ஏதோ சொல்லி என் பொண்ணை எனக்கு எதாவது திருப்பிட்டு இல்லடா நீ? அம்மா, இப்போ கூட உன் மேலே இருக்க தப்பை நீ ஒத்துக்க மாட்டல? அவங்ககிட்ட சொத்து இல்லை தான், சொந்தமாக வீடு இல்லை தான், கம்மியாக தான் சம்பாதிக்கிறான். ஆனால் உங்ககிட்ட இருக்கிறத விட அவங்க கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். இப்போ கூட இந்த சொத்து என் பேரில் தான் இருக்குது. நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அப்படி சொல்லிட்டா உனக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் நான் அவன் கூடயே போய்க்கிறேன். நீ என்னை பார்த்துப்பல்லடா? நல்லா பார்த்துக்க திவ்யா. வா போகலாம். திவ்யா, ஏய் போகாதடி.